ஹாய் எவ்ரிபடி. இந்த சீரீஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் மிஷின் கோடிங் இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். திஸ் இஸ் த தேர்ட் வீடியோ ஆஃப் திஸ் சீரீஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிற கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் மீடியம். ஸோ இன்டர்வியூ கொஷின் என்ன அப்படின்னா ஒரு ரேட்டிங் சிஸ்டம் பில்ட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பில்ட் அ ரேட்டிங் சிஸ்டம் தட் அலோஸ் யூசர் டு கிளிக் ஆன் த ஸ்டார் எலமெண்ட் டு ப்ரொவைடிங் த ரேட்டிங் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். இட் ஸ்டோர் த ரேட்டிங் இன் த ப்ரௌசர் லோக்கல் ஸ்டோரேஜ் அண்ட் போர்சஸ் தெம் அக்ராஸ் த பேஜ் ரீலோட். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஐஃபோன் 13, 14, 15 சொல்லிட்டு 3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இது ரேட்டிங் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஐஃபோன் 3க்கு ஐஃபோன் 13க்கு 3 ரேட்டிங் கொடுக்குறேன். ஓகே, ஐஃபோன் 14க்கு 4 ரேட்டிங், ஐஃபோன் 15க்கு 5 ரேட்டிங். ஓகே, ஸோ இது லைக் ஐஃபோன் அந்த வேர்ஷனுக்கான ரேட்டிங்காக இல்லை, நான் சும்மா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்காங்க. பில்ட் ஏ ரேட்டிங் சிஸ்டம் தட் யூசர் கிளிக் ஆன் த ஸ்டார் எலமெண்ட் டு ப்ரொவைடிங் த ரேட்டிங்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு ரேட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ இது ஸ்டோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணாலும் போகாது. ஏன்னா நான் கொடுத்தது லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து ரிட்ரைவ் பண்ணி ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் அவுட்புட். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக கோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் index.html script.js அப்படின்னு 2 ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த script.js இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம HTML பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டிவ் போட்டுக்கலாம். ரேட்டிங் ரேப்பர் அப்படின்னு ஒரு டிவ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஐஃபோன் 13, 14, 15 இதுக்கெல்லாம் பேரண்ட் டிவ்வாக ஒன்று போட்டுக்கலாம். ஸோ போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா H1க்குள்ளே ஐஃபோன் 13. ஓகே, ஐஃபோன் 13 போட்டாச்சு. அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் நேம் போட்டுக்கலாம். ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் நம்ம ஷோ பண்ண போகிறோம். இந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் அதனால் நம்ம ஒரு டிவ் போட்டுக்கிறோம். ஓகே, அந்த டிவ்க்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா பேன் போட்டுக்கலாம். பேன் போட்டுக்கிட்டு ஸோ இங்கே HTML என்டிட்டி ஒன்று போட்டுக்கலாம். அண்ட் ஆஷ் 9733 செமிகோலன். ஓகே, இங்கே போட்டுனா இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டார் வந்துச்சு. இது HTML என்டிட்டி. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன போடலாம் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணால் இது எங்கே கிளிக் பண்ணுறோன்னு தெரியணும் இல்லையா? அதனால் ஒரு கஸ்டம் ஆட்ரிபியூட்ஸ் போட்டுக்கிறேன். டேட்டா டாட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இது நான் இங்கே 5ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, 5. இது ஏன் நான் 5ன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறேன். இது ஃபுல்லாத்தையும் நான் அப்படியே க்ளோன் பண்ணிக்கிறேன். ஓகே, 4, 3 அதே மாதிரி 2, 1. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக 5 ஸ்டார் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை நான் இங்கே ஏன் சொல்கிறேன்னா ஓவர் எஃபெக்ட்டுக்காக நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதை நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை சிஎஸ்எஸ்ல ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இது 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, சிஎஸ்எஸ்ல நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இது மாற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இது ப்ராடக்ட் இல்லையா, ஐஃபோன் 13 ப்ராடக்ட். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா இங்கேயும் ஒரு அட்ரிபியூட்ஸ் போட்டுக்கலாம். இது என்ன ப்ராடக்ட்னு நம்மளுக்கு வேணும் தெரியணுன்றதுக்காக. அதுக்கு நான் ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் ஐடி இங்கே நம்ம ஐஃபோன் 13 போட்டிருக்கு இல்லையா, அதனால் சும்மா ஐஃபோன் 13 அப்படின்னு நான் போட்டுக்கலாம். ஓகே, ஐஃபோன் 13 அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நான் இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரேப்பரை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு 3 ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, 14, 15, 13, 14, 15. ஸோ ஒன்றுத்துக்கும் லைக் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு நான் ஹெச்ஆர் டேக் போட்டுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி ஹெச்ஆர் டேக். ஸோ அதே மாதிரி இன்னொரு செட் இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நைஸ். இப்போ நான் இது 14, 15 மாற்றிக்கிறேன். 14, 15. ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நைஸ். HTML அவ்வளோதான். இப்போ நம்ம சிஎஸ்எஸ் பார்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டாரை கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு ரேட்டிங்ஸ், அதுக்குள்ளே ஸ்பேன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஸ்பேன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் ஒரு 50 பிக்சல் கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் பண்ணுறேன். நைஸ். இங்கே பாருங்கள், 50 பிக்சல் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நான் ஒன்றுத்தையும் ஹோவர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கர்சர் காட்டல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ மீன் கிளிக்கபிள் ஃபீலிங் வரல இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுறேன், கர்சர் பாயிண்டர்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒன்றுத்தையும் ஹோவர் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தனித்தனியாக எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் கேப் இருக்குது பாருங்கள், இது இருக்கக்கூடாது இல்லையா.
ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேப் வேண்டாம். அதனால வந்து ஸோ இங்க பாருங்க. இப்ப இங்க கிளிக் பண்ணா ஒர்க் ஆகாது எதுவுமே இந்த கேப்ல. அதனால வந்து இந்த கேப் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரேட்டிங்ஸ். ஸோ, இந்த ரேட்டிங்ஸ்க்குள்ள டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் போட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடும். இங்க பாருங்க. சூப்பர். இப்ப ஸ்பேஸே இருக்காது. 1 ஹவர் ஆகும், இல்ல 2 ஹவர் ஆகும். ஓகே. ஸோ, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம சிஎஸ்எல்ல ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க 5, 4, 3, 2, 1. இப்ப நான் வந்து சும்மா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க இத இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, பாருங்க இது 5ஆ இருக்கு, 4ஆ இருக்கு, 3, 2, 1. ஸோ, இப்ப நம்ம வந்து இத ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் இங்க. ஃப்ளக்ஸ் டைரக்ஷன். ஓகே. ரிவர்ஸ் ரிவர்ஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க இப்ப ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர். இப்ப ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். இங்க பாருங்க. இது செகண்ட் வரும், தேர்ட் வரும், ஃபோர்த் வரும், ஃபிஃப்த் வரும். ஓகே. ஸோ, பட் இது ரிவர்ஸ் போட்டதுனால, ஃப்ளக்ஸ் போட்டதுனால வந்து இது ஃபுல்லா எடுத்துக்குது. பிளாக்கா எடுத்துட்டு அந்த கார்னருக்கு போயிடுது. ரைட் கார்னருக்கு. ஸோ, அந்த சினாரியோல வந்து நம்ம இத என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்கா மாத்தணும். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதனுடைய பேரண்ட் வந்து என்ன போட்டிருக்கோம்? ரேப்பர் போட்டிருக்கோம். ரேட்டிங் ரேப்பர். ஸோ, அத கால் பண்ணி இத வந்து டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்கா மாத்திக்கலாம். டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக். ஓகே. சூப்பர். ஸோ, இன்லைன் பிளாக்கா மாத்தியாச்சு. இப்ப இந்த கலர் எடுத்துருவோம். கலர் வேண்டாம். நைஸ். கலர் வேண்டாம். ஓகே. சூப்பர். ஸோ, இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஐட்டமையும் ஹோவர் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் வரும். ரேட்டிங்ஸ் ரேட்டிங்ஸ் அதுக்குள்ள இருக்கிற ஸ்பேன் அத ஹோவர் பண்ணோம் அப்படின்னா வந்து, அது கலர் வந்து நம்மளுக்கு ஆரஞ்சா வேணும். நான் சேவ் பண்றேன். ஓகே. இங்க பாருங்க. ஹோவர் பண்றேன். நைஸ். ஓகே. ஒரு ஸ்டேட்லேருந்து ஹோவர் ஸ்டேட்ல வந்து ஆரஞ்சா மாறுச்சு. சூப்பர். ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத வந்து என்ன ஸ்டார்ன்னு கிளிக் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த ஒரு ஸ்டார கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரணும். 2 கிளிக் பண்ணா 2 வேல்யூ வரணும். 3 கிளிக் பண்ணா 3வது வரணும். ஸோ, அதுக்கு வந்து நம்ம அப்படியே ரைட்டாவே ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. அப்படியே பேரலா ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டே வந்து சிஎஸ்எஸ்ஸும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ, அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரேட்டிங் ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கலாம். டார்கெட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு வந்து இங்க வந்து நான் query செலக்டர் யூஸ் பண்ண போறேன். இது எல்லாமே எனக்கு வேணும். அதனால query செலக்டர் ஆல் யூஸ் பண்ணிக்கலாம். லெட் ஸ்டார்ஸ் ஈக்குவல் டூ டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் ஆல். ஓகே. இதுக்குள்ள ரேட்டிங்ஸ் ரேட்டிங்ஸ் ஸ்பேன். ஓகே. இங்க பாருங்க ரேட்டிங்ஸ் இதான் கிளாஸ் நேம் ரேட்டிங்ஸ். இதுக்குள்ள இருக்கிற ஸ்பேன டார்கெட் பண்ணியாச்சு இதுல. ஸோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, ஓகே இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கிளிக் எழுதுவோம். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு பேரண்ட் கேட்டகரி அதெல்லாம் வந்து எடுக்கலாம். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து ஐட்ரேட் பண்ண போறோம். ஓகே. ஃபார் ஃபார் வச்சு நான் ஐட்ரேட் பண்றேன். ஸோ, இப்போதைக்கு இந்த கேஸ்ல வந்து எனக்கு இந்த எலமெண்ட் மட்டும் தான் வேணும். இதுக்குள்ள இந்த ஸ்டார்ஸ் மட்டும் தான் வேணும். அதுதான் நான் எலமெண்ட்ன்னு சொல்றேன். ஸோ, அதனால வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து, ஜஸ்ட் ஜஸ்ட் இந்த ஆஃப்ன்னு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு மெத்தட் இருக்கு. அத மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் இங்க ஸ்டார்ட்ஸ்ன்னு போட்டுருக்கேன். தப்பு. ஸ்டார்ஸ். ஓகே. இந்த ஸ்டார்ஸ். ஸோ, இங்க வந்து ஆஃப். இங்க வந்து ஸ்டார். ஸோ, அவ்வளோதான். ஸோ, இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சாரி இத நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஓகே. ஸோ, இப்போ வந்து நான் கன்சோல் டாட் லாக் குடுக்குறேன். லாக் குடுத்து ஸ்டார் போட்டோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ, இங்க பாருங்க ஸ்டார் வேல்யூ வந்துச்சு. ஒண்ணும் வருது. ஓகே. சூப்பர். நம்ம எதிர்பார்த்தபடி கோட் ஒர்க் ஆகும். ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு ஆட் ஈவென்ட் லிசனர் ஒண்ணு போடலாம். ஓகே. ஸோ, ஸ்டார் ஆட் ஈவென்ட் லிசனர் ஏன்னா நம்ம கிளிக் பண்ணா அந்த வேல்யூ நம்மளுக்கு எடுக்கணும் இல்லையா? அதனால. ஸோ, இங்க வந்து கிளிக் போட்டுக்கலாம். கிளிக் போட்டுக்கிட்டு ஒரு அனானிமஸ் ஃபங்ஷன் ஒண்ணு போட்டுக்கலாம் இங்க. ஓகே. ஒரு கால் பேக் ஃபங்ஷன். ஃபங்ஷன் நேம் எதுவும் வைக்கல. அதனால அனானிமஸ் ஃபங்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, திஸ் போட்டுக்கலாம். திஸ் வந்து எதுக்கு அப்டின்னா, ஒரு எலமெண்ட் இங்க பாருங்க. இந்த எலமெண்ட்டும் ஒண்ணொண்ணுத்துக்கும் நம்ம எது கிளிக் பண்றோமோ, அத வந்து பாயிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க உங்களுக்கு இங்க திஸ் கன்சோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே. இங்க பாருங்க நான் இத கிளிக் பண்றேன் அப்டின்னா, இந்த எலமெண்ட் மட்டும் நம்மளுக்கு திஸ்ல வரும். ஸோ அதே மாரி வந்து 14த் நானு கிளிக் பண்றேன்னா, ஸோ இது மட்டும் வரும். ஓகே. அதனால தான். ஸோ அதனால நம்ம என்ன திஸ் வந்து பாயிண்டிங் டூ கரண்ட் அப்டின்னு வச்சுங்களேன் நீங்க. திஸ்
ஸோ இந்த திஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம செட் அட்ரிபியூட்ஸ் ஒண்ணு செட் பண்ணுவோம். செட் அட்ரிபியூட் இதுக்குள்ள வந்து நம்ம ஒரு கஸ்டம் அட்ரிபியூட்ஸ் டேட்டா கிளிக் அப்படின்னு போட்டுக்கலாம். டேட்டா கிளிக். ஓகே. இதை வந்து ட்ரூன்னு வச்சுக்கலாம். ட்ரூ. சூப்பர். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்க சேவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா நம்ம ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணலாம். இங்கே பாருங்கள். இப்போ வந்து இந்த இந்த ஐஃபோன் 14 கேட்டகரியில் இந்த ஃபர்ஸ்ட் ஐக்கான் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் டேட்டா கிளிக் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. சூப்பர். நம்ம எதிர்பார்த்தபடி ஒர்க். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை வந்து 1 கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கிளிக் பண்ணோம், 3 கிளிக் பண்ணோம் அப்படின்னாலும் இங்கே பாருங்கள் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஐஃபோன் 13க்கு இப்போது 3 கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 3 கிளிக் பண்ணால் ஹோவர் பண்ணும்போது அந்த ஐக்கன் வருது. கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து போயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சிஎஸ்எஸ்ல கிளிக் பண்ணிக்கிற முன்னாடி வரைக்கும் இந்த ஆரஞ்சு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு போய்க்கிறேன். ஸோ சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு போயிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு அட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா? ஓகே. அந்த அட்ரிபியூட்ஸ்க்கு முதல்ல கலர் ஆட் பண்ணுவோம். என்ன அட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்? டேட்டா கிளிக்டு அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாட் ரேட்டிங்ஸ் ஸ்பேன் இந்த ஸ்பேனுக்குள்ள ஆஃப் டேட்டா கிளிக். ஓகே. இப்படி இருந்தது அப்படின்னா கலர் ஆரஞ்ச் போட்டாச்சு. இப்போ வந்து பாருங்கள் ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து தேர்ட் ஒன் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அந்த கிளாஸ் நேம் ஆட் ஆயிருக்கு, அந்த அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதனால் இந்த 3வதுல வந்து இந்த ஆரஞ்சு இருக்குது. சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் செகண்ட் ஒனுக்கும் கலர் வரணும் இல்லையா? அதான் ரேட்டிங் சிஸ்டம் என்னது? நம்ம ஒரு ரேட்டிங் கொடுக்குறோம், 2 ரேட்டிங் கொடுக்குறோன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துக்கும். இப்போ 5 ரேட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே ஆரஞ்சு கலராக இருக்கும். ஸோ அந்த கேஸில் இப்போ 1 அண்ட் 2 வந்து நம்மளுக்கு ஆரஞ்சாக வேணும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரேட்டிங்ஸ் ரேட்டிங்ஸ் பேன். ஸோ பேன் அதே மாதிரி வந்து டேட்டா கிளிக். சாரி, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. டேட்டா கிளிக்டு. ஸோ அப்புறமா வந்து அந்த டில்டு சிம்பிள் பேன். ஓகே. இந்த டில்டு சிம்பிள் வந்து என்னென்னா டைரக்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்னென்னா டைரக்ட் சைல்டு ஆஸ் இந்த சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம கூட அண்ணன் தம்பி பிறந்தாங்க அப்படின்னா அவங்களாம் அந்த டேரக்டாக சிப்ளிங்ஸ்னு வரும் இல்லையா? ஸோ அதனால் ஓகே. அந்த கேஸில் டில்டு போட்டாச்சு. இப்போ வந்து கலர் ஆரஞ்ச். இப்போ சேவ் பண்ணுறேன். ஓகே. இப்போ சேவ் பண்ணி இப்போ நான் வந்து தேர்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். 4த்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து 5த்து கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக வருது. பட் ஆனால் ஹோவர் வந்து இல்லை. ஓகே. இப்போ நான் வந்து 2 கிளிக் பண்ணால் 2 ஹோவர் பண்ணால் 1ம் 2 வரணும். 3 ஹோவர் பண்ணோன்னா 1ம் 2ம் வரணும். ஐ மீன் ஆரஞ்சா. ஓகே. அதனால் நான் இங்கே ஹோவர் போடல. நம்ம ஹோவர் போடுவோம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஹோவர் போட்டிருக்கோம் கரண்ட் எலமெண்ட்டுக்கு. பட் அதையே அப்படியே காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி டில்டு பேனு. ஓகே. நைஸ். ஸோ இப்போ பாருங்கள் 1 ஹோவர் பண்ணுறேன், 2 ஹோவர் பண்ணுறேன், 1, 2 வருது. 3 ஹோவர் பண்ணுறேன், 1, 2, 3 வருது. 4 ஹோவர் பண்ணுறேன், 1, 2, 3, 4 வருது. 5 ஹோவர் பண்ணுறேன். நைஸ். இப்போ வந்து நான் 4வது கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ அதே மாதிரி நான் இங்கே வந்து 2 கிளிக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி 3 கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சிஎஸ்எஸ் பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதை வந்து எப்படி லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஷோ பண்ணுறது. இப்போ பாருங்கள் நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா போயிடுது பாருங்கள். பட் ஆனால் இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரௌசர் லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி ப்ரோசஸ் பண்ணி அக்ராஸ் த பேஜில் ரீலோட் என்ன ரீலோட் ஆகினாலும் அது அப்படியே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொன்று பார்க்கலாமே. இங்கே பாருங்களேன். நம்ம அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து தேர்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். தேர்டு கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த அட்ரிபியூட்ஸ் ஆட் ஆகுது. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் இங்கே பாருங்கள் கிளிக் ஆகுது. இங்கே பாருங்கள் கிளிக் ஆகுது. பட் ஆனால் அப்படி கிளிக் ஆகக்கூடாது. நான் ஒரு டைம் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தேன் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் இது ஆகுது. ஸோ இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஒரு கேட்டகரியில் ஒரு டைம் தான் நம்ம ரேட்டிங் கொடுக்க முடியும் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் பண்ணலாம். ஓகே. ஓகே.
ஸோ, அப்போ வந்து நம்ம இங்க ஒரு கண்டிஷன் போடுற மாரி இருக்கும். அத நம்ம இப்ப போடலாம். கிளிக் போட்டிருக்கு இல்லையா? இந்த கிளிக் வந்து ஸோ, அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஓகே. ஸோ, எல்லா சைல்டும் வந்து நம்மளுக்கு வேணும். இந்த சைல்டு எல்லாமே சேவ் பண்ண போறோம். சாரி இப்ப ரிஃப்ரெஷ் பண்றேன் இத. ஓகே. இப்ப இந்த எல்லா சைல்டுமே வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே. ஸோ, அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, லெட் சில்ட்ரன் அப்டின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதுக்குள்ள இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா? இங்க பாருங்க இந்த ஸ்டார். ஸோ, இந்த ஸ்டார டாட் பேரண்ட் எலமெண்ட். இந்த பேரண்ட் எலமெண்ட் இதுக்கெல்லாம் பேரண்ட் எலமெண்ட் எது? இதுக்கெல்லாம் பேரண்ட் எலமெண்ட் எது? ஐ மீன் ஏதாவது ஒண்ணு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இத கிளிக் பண்றேன் அப்டின்னா, 4த் கிளிக் பண்றேன்னா, இந்த 4த்துக்கு பேரண்ட் எலமெண்ட் என்ன? ஸோ, இந்த ரேட்டிங்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இந்த டிவ் தான். ஸோ, இதிலிருந்து அதுக்குள்ள என்ன சில்ட்ரன் இருக்கோ அது நம்மளுக்கு வேணும். ஓகே. அதனால தான் வந்து நான் ஒரு ஒரு 1த்துலேருந்து டார்கெட் பண்ணி, அது பேரண்ட் எடுத்து அந்த பேரண்ட்டுடைய சில்ட்ரன் இது வந்து நம்மளுக்கு எல்லா சில்ட்ரனும் வேணும். ஓகே. அதனால இப்படி போட்டிருக்கேன். சூப்பர். ஸோ, இப்போ வந்து என்ன அப்படின்னா, இங்க வந்து இந்த சில்ட்ரன் வந்து போட்டிருக்கு இல்லையா? இப்போ வந்து இத வந்து மறுபடியும் ஐட்ரேட் பண்ணலாம். ஸோ, மறுபடியும் இங்க ஃபார் சில்ட்ரன் ஸோ, ஆஃப் எனக்கு ஐட்டம் மட்டும் வேணும். அதனால ஓகே. சைல்ட். ஸோ, இத வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். லெட்ன்னு ஒரு வேரியபிள்ல. ஓகே. ஸோ, இப்ப இதுக்குள்ள இஃப் சைல்ட் ஓகே. இதுல வந்து கெட் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. கெட் அட்ரிபியூட்ஸ். அந்த அட்ரிபியூட்ஸ் வந்து செக் பண்றோம் பேசிக்கா. ஸோ, இதுல வந்து டேட்டா கிளிக்டு அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து ஒண்ணு போட்டு வச்சிருந்தோம். இங்க பாருங்க. ஸோ, இது இருக்கான்னு செக் பண்றோம். இங்க பாருங்க. இது இருக்கான்னு செக் பண்றோம். அப்படி இருந்தது அப்படின்னா, நீ வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே. இங்க பாருங்க. ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ வந்து பாருங்க. நான் வந்து இந்த செகண்ட் கிளிக் பண்றேன். சூப்பர். செகண்ட் வந்து கிளிக் ஆயிருக்கு. இங்க பாருங்க. டேட்டா கிளிக்டு ட்ரூ வந்திருக்கு. இப்ப நான் தேர்ட் ஒன் கிளிக் பண்ணா எதுவும் வராது. ஃபோர்த் ஒன் ஒரே டைம் தான் ரிவ்யூ போட முடியும். செகண்ட் டைம் வந்து போட முடியாது. ஓகே. நைஸ். ஆனா முன்னாடி வந்து என்னன்னா, எல்லா டைமும் கிளிக் பண்ணும்போது எல்லாமே வந்து ஒர்க் ஆச்சு. இங்க பாருங்க. பட் இது வந்து 1 தான் ஒர்க் ஆகும். 4 போடுறோம் அப்படின்னா 4. நைஸ். ஸோ 5வதா கிளிக் பண்றேன் அப்படின்ற பட்சத்தில கிளாஸ் நேம் ஆட் ஆகாது. பாருங்க நான் இங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க 4த் ஒன் தான் இருக்கு. 5த் ஒன் கிளிக் பண்ணும்போது ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு இந்த வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு வேணும். எந்த ஸ்டோர் வந்து நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த ஸ்டார வந்து நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் ரேட்டிங்ஸ் லெட் ரேட்டிங் ஈக்குவல் டூ திஸ் டாட் டேட்டா செட் டாட் ரேட்டிங்ஸ் ரேட்டிங் ஓகேவா? இந்த ரேட்டிங் பாருங்க இந்த ரேட்டிங் நம்ம எடுக்கிறோம். ஓகே எல்லா எலமெண்ட்லயும். ஸோ அதே மாரி வந்து 2 விஷயம் வேணும். இந்த ரேட்டிங்கும் வேணும். இது என்ன கேட்டகரில இருக்குன்னு வேணும் இல்லையா? அதனால வந்து லெட் ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டூ திஸ் டாட் இதனுடைய பேரண்ட் எலமெண்ட். ஓகே பேரண்ட் எலமெண்ட்டோட டேட்டா செட். இதெல்லாம் சைல்டு இதுக்கு பேரண்ட்டோட இது இந்த கேட்டகரி. ஓகே இதுக்கு என்ன போட்டிருக்கோம்? ப்ராடக்ட் ஐடின்னு போட்டிருக்கோம். ஓகே அந்த ப்ராடக்ட் ஐடி எடுத்துக்கலாம். டேட்டா செட் டாட் ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் ஐடி சூப்பர். போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் இது 2த்தையும் வந்து டேட்டான்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ரேட்டிங்ஸ் ரேட்டிங் இது இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாரி வந்து ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லிட்டு இத வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே. சாரி ஃபர்ஸ்ட்டு தான் கேப் வரணும். செகண்ட் கேப் வராது. அது ஸ்டாண்டர்ட் அதனால. ஓகே. ஸோ இங்க வந்து கமா போட்டுக்கிறேன். சூப்பர். ஸோ இப்போ வந்து இதனுடைய ஸ்டார் வேல்யூவும், இது கேட்டகரியும், ஸ்டார் ரேட்டிங் உடைய 1ஆ 2ஆ 3ஆன்னோ அதுவும் அந்த கேட்டகரியும் வந்து டேட்டால ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேட்டா தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ்ல புஷ் பண்ண போறோம். ஓகே. ஓகே. சூப்பர். ஸோ இத புஷ் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஒரு அரே ஒண்ணு வேணும். ஓகே. இது அரேல
இந்த வேல்யூ வந்து அரேல தள்ளி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜுக்கு புஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நம்மக்கிட்ட இங்கே அரே இல்லை. அதனால வந்து ஐ கிரியேட்டட் ஒரு எம்டி அரே. லெட் லெட் ரேட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு எம்டி அரே லிட்டில் யூஸ் பண்ணி ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்க, ரேட்டிங் டாட் புஷ் அரே மெத்தட் புஷ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டா வந்து உள்ளே புஷ் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் ப்ரௌசர் ஏபிஐயை யூஸ் பண்ணி லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம்ஸ். ஓகே, இந்த செட் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒன்று கீ, இந்த வேல்யூ, இந்த பேரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேட்டிங். ஓகே, இப்போ வந்து இது ஜாவா ஸ்கிரிப்ட் வேல்யூவாக இருக்குது. ஓகே, அதனால் வந்து இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வேல்யூ வந்து ஜேசனாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதனால தான் ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்னு ஒரு விஷயம் உள்ள வரப்போகுது. ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டாக ஆப்ஜெக்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வேல்யூவாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஜேசன் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணும். சிம்பிளாக அவ்வளோதான். அதனால தான் இப்போ மறுபடியும் நம்ம வந்து ப்ரௌசர்லேருந்து எடுப்போம் இல்லையா, மறுபடியும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லோக்கல் ஸ்டோரேஜுக்கு புஷ் பண்ணுறோம். அப்போ மட்டும்தான் வந்து நம்ம ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை போடுவோம். என்னென்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வேல்யூலேருந்து ஜேசன் வேல்யூக்கு மாற்றுவோம். அங்கேருந்து கொண்டு வரும்போது ஜேசன் வேல்யூலேருந்து மறுபடியும் ஜாவா ஸ்கிரிப்ட் வேல்யூக்கு மாற்றுவோம். அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இங்கே போட்டாச்சு ரேட்டிங்ஸில் தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வேல்யூவை. இப்போ பாருங்கள், இது உள்ள தான் வந்து அந்த வேல்யூ இருக்குது. எம்டியாக இருந்தது க்ரியேட் பண்ணும்போது அதுக்கப்புறமா வந்து அடுத்த ஸ்டேட்டில் புஷ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அப்டேட்டட் வேல்யூ வந்து இங்கே வேல்யூஸ் இருக்கும் ரேட்டிங்ஸ் உள்ள. ஓகே, வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், கன்சோல் பண்ணி பார்ப்போம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் லாக் ரேட்டிங்ஸ்னு போடுறேன். ரேட்டிங்ஸ் சேவ் பண்ணியிருக்கேன். கன்சோலில் போயிடுறேன். கன்சோல் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சூஸ் பண்ணுறேன். செகண்ட் ஒன் சூஸ் பண்ணுறேன். சாரி, இங்கே எம்டியாக தான் இருக்கும். மை பேட். ஸோ இங்கே தான் நம்ம கோட் போட்டிருக்கோம். ஸோ இங்கே போடுறேன். கிளிக்கில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே கன்சோல் போடுறேன். ஸோ இந்த கன்சோல் அங்கேயும் ஒன்று போட்டுக்கிறேன் கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எம்டியாக இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 ரேட்டிங் போட்டிருக்கோம் ப்ராடக்ட் ஐடியில், ஐ மீன் iPhone 13ல். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே பாருங்கள், செகண்ட் ஒன் இங்கே 2 வந்துருக்கு பாருங்கள், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி நம்ம இங்கே தேர்ட் ஒன் சூஸ் பண்ணோம்னா 3 வரும். ஓகே, கூல். இப்போ நம்ம வந்து இதை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ யா, ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்ட். இப்போ வந்து நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து மறுபடியும் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணியாச்சு. இப்போ அங்கேருந்து ரிட்ரீவ் பண்ணி இங்கே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் அப்படின்னு வந்து ஒரு மெத்தட் இருக்குது, அதை போட்டோம். ஓகே, இப்போ வந்து நான் லோக்கல் ஸ்டோரேஜுக்கு போய்க்கிறேன். இந்த கன்சோல் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கன்சோல் வேண்டாம், சேவ் பண்ணிக்கிறேன். அன்காட் ரெஃபரன்ஸ், டிட் ஐ மிஸ் எனி, ஒரே பண்ணிக்கிறேன். அன்காட் ஆஃப், ஓகே சாரி, இதான் இஷ்யூ வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து லோக்கல் ஸ்டோரேஜுக்கு போய்க்கிறேன். அப்ளிகேஷனில் பாருங்க, கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் புதுசாக செட் பண்ணுறேன். iPhone 13க்கு 3 கிளிக் பண்ணுறேன். 13க்கு 3 கிளிக் பண்ணுறேன். சாரி, நான் சேவ் பண்ணல, முன்னாடி எரராக இருந்தது இல்லையா, எரர் போயிருக்கு. இப்போ கிளிக் பண்ணுறேன். கோட் அதனால் எக்ஸிக்யூட் ஆகல. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணியாச்சு. iPhone 13 வந்து 3 இருக்குது. நைஸ், இங்கே பாருங்கள், சூப்பர். அதே மாதிரி iPhone 14 4 கிளிக் பண்ணுறேன். நைஸ். iPhone 15 கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஓகே. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா iPhone 13 இருக்குது. நான் ஆக்சுவலி மாற்ற விட்டுருக்கேன். அப்படியே க்ளோன் பண்ண அப்படியே விட்டேன்.
ஸோ ஐ வில் சேஞ்ச் தட் 14 14 சாரி 15 14 மேலே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலி அதுதான் வரும். நான் இப்போ மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து செக் பண்ணலாம். இஃப் முன்னாடி போட்டிருந்தேன் இல்லையா, இஃப் லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம்ஸ் அதுக்குள்ள வந்து ரேட்டிங் அப்படின்னு இருக்கு அப்படின்னு செக் பண்ணுறோம். ஓகே, ரேட்டிங் இருக்கான்னு. ரேட்டிங் ஓகே, அப்படி இருந்தது அப்படின்னா ரேட்டிங் ரேட்டிங் ஓகே, இப்படி இருந்தது அப்படின்னா இப்போ வந்து இந்த ரேட்டிங்ஸ் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரேட்டிங்ஸ் ஈக்குவல் டு ஜேசான். நம்ம முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், ஜேசான் ஸ்ட்ரிங்கிஃபை பார்த்தோம். அது என்ன பண்ணோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வேல்யூ ஆப்ஜெக்டிலிருந்து ஜேசன் வேல்யூவை வந்து அது கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, அப்போ ஸ்டோர் பண்ணும்போது வந்து அப்படி தான் வேணும், அது மேண்டேட்ரி, அதனால் அப்படி பண்ணோம். இப்போ மறுபடியும் ப்ரௌசர்லேருந்து அந்த இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே ஷோ பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம என்னென்னா பார்ஸ்ன்னு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் வந்து அந்த வேல்யூலேருந்து ஜேசன் வேல்யூலேருந்து நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வேல்யூ அதாவது ஆப்ஜெக்ட் வேல்யூ நம்மளுக்கு வரும். ஓகே, ஜேசன் பார்சர் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம். ஓகே, கெட் ஐட்டம் ரேட்டிங் ரேட்டிங்னு போட்டாச்சு. சூப்பர், ரேட்டிங். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இதை வந்து நம்ம லூப் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃபார் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரேட்டிங்கை வந்து லூப் பண்ண போகிறேன். ஃபார் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரேட்டிங் ஆஃப் எனக்கு வந்து அந்த எலமெண்ட் மட்டும் தான் வேணும், அதனால் நான் இந்த ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் ரேட்டிங் ரேட்டிங். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 2 வேணும், ரேட்டிங் வேணும், அந்த ப்ராடக்ட் அதோட கேட்டகரி வேணும் இல்லையா, அதனால் வந்து இன்னொரு லூப் போட்டுக்கிறேன். ஸோ அதே இதை காப்பி பண்ணி போடுறேன். பட் நான் இப்போ மாற்றிக்கிறேன், காப்பி பண்ணி வேல்யூ மாற்றிக்கிறேன். ஓகே, ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று நம்மளுக்கு வரும் இல்லையா, ஒன்று இங்கே போட்டிருக்கோம், அது ப்ராடக்ட்ஸ்னு வரும். ஸோ ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இங்கே வந்து ப்ராடக்ட்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஒரு ஸ்டாரை வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த ஒரு கேட்டகரியும் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே, அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்டகரியும் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது என்ன இஷ்யூ அடிக்குது அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது என்ன இஷ்யூ அடிக்குது அப்படின்னா நம்ம எங்கேயுமே போடல இல்லையா ப்ராடக்ட்ஸ்னு, அதனால தான் இஷ்யூ அடிக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இதை அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ்னு போட்டுக்கிறேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் உள்ள இந்த பேரண்ட் எடுத்துக்கிறேன். ஓவர் பண்ணி காமிக்கிறேன், நான் செலக்ட் பண்ணி. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பேரண்ட் எடுத்துக்கிறேன், இந்த ரேட்டிங்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே தான் நம்ம வந்து iPhone 14 இருக்குது, இந்த கேட்டகரி தான் நம்மளுக்கு வேண்டும். சூப்பர். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐட்ரேட் பண்ணியாச்சு, ஒன்றுத்துக்கு ஐட்ரேட் பண்ணியாச்சு. இங்கே வந்து செக் பண்ணலாம், இஃப் ப்ராடக்ட் டாட் டேட்டா செட் டாட் ப்ராடக்ட் ஐடி. ஓகே, ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு ரேட்டிங் ஆஃப் ப்ராடக்ட் ஐடி. செக் பண்ணுவோம் 2 வேல்யூவும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம முன்னாடி வந்து ரிவர்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இங்கே பண்ணலாம். ஸோ லெட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு அரே டாட் ஃப்ரம். ஓகே, இதில் வந்து ப்ராடக்ட் டாட் சில்ட்ரனை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் டாட் சில்ட்ரன்
டாட் ரிவர்ஸ். ஓகே. இப்ப நம்ம இதில என்ன போட்டிருக்கோம்னா, இன்கேஸ் இது 2ம் மேட்சா இருந்தது அப்படின்னா வந்து, ஸோ இத வந்து ரிவர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லைன் நம்ம என்ன பண்ணலாம்னா, இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் ஈக்குவல் டூ பார்ஸ். நான் இத ஃபர்ஸ்ட்டு கோட் போடுறேன். அதுக்கப்புறமா இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இத வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல கண்ட்ரோல் பண்ணி திருப்பிட்டோம். ரைட்? பட் நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து வரம்போது, அரேய வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல அரேன்னு இல்ல ஜெனரலா எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜும் ஸ்டார்ட் வித் 0 இல்லையா? ஸோ, அதனால வந்து அதுக்கு வந்து நம்ப அங்கேருந்து ஃபெட்ச் பண்ணி கொண்டு வரும்போது நம்ம இத ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம் வேல்யூவ. ஸோ, பேசிக்கா அதுதான் இது. ஸோ, அதே மாரி வந்து -1 ஏன் அப்டின்னா வந்து லாஸ்ட் ஐட்டம் வந்து -1 அதனால. ஓகே. அத ரிவர்ஸ் பண்ணி அதுக்குள்ள இண்டெக்ஸ் எடுத்து, அத வந்து செட் அட்ரிபியூட்ஸ் வந்து டேட்டா டாட் கிளிக்டு அப்படின்னு இருந்தது அப்படின்னா, பிரிவென்ட் பண்றோம் அவ்வளோதான். இப்ப பாருங்க நான் மறுபடியும் கிளிக் பண்ணா எதுவுமே ஆகாது. சி ஸோ, இப்ப நான் மறுபடியும் நம்ம இந்த அவுட்புட் இந்த நான் லோக்கல் ஸ்டோரேஜ டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்ஸ் பார்ப்போம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ளிகேஷன் ஓகே. சூப்பர். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், பேஜ் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஓகே. இப்ப நான் வந்து iPhone 13 ஹோவர் பண்றேன். நைஸ். எதிர்பார்த்தபடி ஹோவர் ஆகுது. அதே மாரி 14, 15 அதே மாரி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா 14ல 4 ஹோவர் பண்றேன். ஒர்க் ஆகுது. 15ல 5 ஹோவர் பண்றேன். எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ, இப்போ வந்து ரேட்டிங் குடுக்குறேன். 13க்கு 3 ரேட்டிங் குடுக்குறேன். 14க்கு 4 ரேட்டிங் குடுக்குறேன். 15க்கு 5 ரேட்டிங் குடுக்குறேன். எல்லாமே வந்து சூப்பரா நம்மளுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆயிடுச்சு, பெர்சிஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் பேஜ ரிஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாருங்க ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கேன். நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து இங்கருந்து கொண்டு வந்து மறுபடியும் ஷோ பண்ணுது. ஓகே. யா கைஸ் தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட் டுடே. இந்த கோடையும், இந்த ஹோஸ்ட் பண்ண லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஐ வில் சீ யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய். அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பாய் பாய்.